ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக் கிரிட்டிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ நம்ம இதை பற்றி பார்த்தீங்கன்னா பேரத் பற்றினா இந்த வாரம் வெளியே வந்துருக்கூடிய ப்ளூ ஸ்டார் திரைப்படம் எப்படி வந்திருக்குன்றப்ப தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு பில் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்கள், டேரக்டர் பாரஞ்சித் ப்ரொடக்ஷனில் அவரோட அசிஸ்டன்ட் ஜெயக்குமார் டைரக்ட் பண்ண படம் தான் வந்து ப்ளூ ஸ்டார். இந்த திரைப்படத்தில் வந்து அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டி இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை முழுக்க வந்து ஒரு செமையான ஒரு படம் நான் சொல்லி ஆகணும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செமையான படம் எந்த மாதிரியான செமையான படம்ன்றது இந்த படத்தில் ரிவ்யூலாம் நம்ம பார்த்துடலாம். செமையான வாவ் அந்த மாதிரியான மூமெண்ட்டாக இல்லை இன்னொரு மூமெண்ட்டும் இருக்குது, அதுன்ற பற்றியும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு படம் திரைப்படத்து ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரக்கோணம்ல நடக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டோரி தான். அரக்கோணம்ல எந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அப்புறம் அரக்கோணம்ல 20 ரூமாக இருக்கக்கூடிய அசோக் செல்வம் மற்றும் சாந்தனு, இவங்க 2 பேரும் 20 ரூமாக இருந்துட்டு ஸ்ட்ரீட் அரக்கோணம்ல கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க. அடுத்து வந்து இவங்க 2 பேருமே ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகணும், கிரிக்கெட் பிளேயர் ஆகணுன்றது அவங்களோட ட்ரீம். இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் கிரிக்கெட் பிளேயர் ஆனாங்களே இல்லைன்றது தான் திரைப்படத்தில் இறுதியாக பார்க்கக்கூடிய விஷயம். அது எப்படின்னா, கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அப்புறம் அங்கே ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூலமாக எப்படி இவங்க இறுதியில் கிரிக்கெட் பிளேயர் ஆனாங்கன்றது இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி லைன். ஓகே, இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்றதை பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் நடந்துட்டிங்கன்னா அப்புறம் தான் படம் வந்து சூப்பராக நகரும்ன்றது சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து படம் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் படம் வந்து ஜெட் வேகத்தில் மூவ் ஆகும்னு சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு இன்டர்வல் பிளாக் வந்து தெறிக்க விடும், வேறு லெவலில் இருக்கும் இன்டர்வல் பிளாக்கு. அதை பற்றி நம்ம குறை சொல்லவே முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து தரமான ஒரு படமாக ப்ளூ ஸ்டார் இருந்துச்சு. அப்படியே செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. ஏன்னா அது பாரஞ்சித் ப்ரொடக்ஷனில் பாரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் எடுக்கக்கூடிய ஒரு படம். அந்த அசிஸ்டன்ட் எடுக்கக்கூடியதுனா பாரஞ்சித்தோட சாயல்லாம் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சு தான் ஆகணும். இந்த படம் முழுக்க வந்து பாரஞ்சித் சாயல் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது வந்து டைரக்டர் ஜெயக்குமார் எடுத்த மாதிரி இல்லை, ப்ரொடியூசர் பாரஞ்சித்தாக இருக்கார்ல, அவரும் இவங்க மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் அந்த திரைப்படம் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். அந்த பாரஞ்சித்தோட சாயல் அந்த திரைப்படம் முழுக்க வந்துகிட்டே இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாரஞ்சித் படம் எந்த மாதிரிலாம் ஸ்க்ரீன் பிளே இருக்கும், பாரஞ்சித் படத்தில் எந்த மாதிரிலாம் பொலிட்டிகல்ஸ் பேசுவாங்கன்றது இந்த திரைப்படத்தில் அதே மாதிரி தான் மூவ் ஆகும். அதனால் இது வந்து தனியான டேரக்ஷன் பாரஞ்சித் ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கணும். பாரஞ்சித் இயக்கிய மாதிரி தான் இந்த திரைப்படம் ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் முழுக்க ப்ரெடிக்டபிளாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் விளையாடுற சீன்லாம் மாசாக இருக்கும். மற்றபடி வந்து செகண்ட் ஹாஃப் முழுக்க பொலிட்டிக்கல் ட்ராமாவில் ஒரு சில டச்சிங்கில் போகும். எமோஷனல் கனெக்ட் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து மிஸ் பண்ணி தவறிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். தேவைப்படுற கருத்து வந்து நிறையவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுலேருந்து சந்தேகம் இல்லை. கருத்து பொறுத்த வரைக்கும் நிறையவே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எந்த குத்தமும் சொல்ல முடியாது. ஏன்னா படம் தேவையான படம். அரக்கோணம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அரக்கோணம் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்க எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டுட்டு வராங்க, அதை பற்றி எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பாரஞ்சித் வந்து ஒவ்வொரு படத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தை பற்றி இந்த படத்துலையும் ஒரு சிலதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாரஞ்சித் ப்ரொடக்ஷனில் வந்தக்கூடிய படம் தானே, அதனால் பாரஞ்சித் இயக்கிய மாதிரி பல சாயல்கள் வந்து திரைப்படத்தில் இருக்குது. அது வந்து அன்டவுட்டடாக வந்து சொல்லி தான் ஆகணும், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரக்கோணம் பற்றின ஒரு லைஃப் ஸ்டைல், அதில் வந்து எப்படி மெட்ராஸ் சர்பட்டா பரம்பரை, அப்புறம் வந்து பாரஞ்சித்தோட அடுத்த படம் காலா கபாலி, இதெல்லாம் எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. தேவைப்படக்கூடிய கருத்துக்களை வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க, சொல்லிதாகணும். அதையும் தாண்டி பாசிட்டிவ்னா நம்ம அசோக் செல்வன், சாந்தனு இவங்களோட காம்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயின் கீர்த்தி பாண்டி அவங்களோட கேரக்டரைசேஷனுமே நல்லா டிசைன் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த திரைப்படம் முழுக்க வந்து நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது. இருந்தாலும் நமக்கு ப்ரெடிக்டபிளாக இது அங்கங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் பெட்டராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல சுத்தமாக சொதப்பிட்டான்னு சொல்லி தான். எந்த இடத்துலையும் வந்து செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வாவ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், சூப்பராக இருக்குது, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யம், அது எதுவுமே வந்து செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு தோணாது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பிளெயினான ஒரு ட்ராக்கில் தான் போகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து இவ்வளோ தாங்க பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா அதான் ஸ்க்ரீன் பிளே, அப்புறமேட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நான் இப்போ சொன்னது தான், அதெல்லாம் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு மியூசிக் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. பிஜிஎம் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷுவல் சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து இந்த படத்தில் சூப்பராக கச்சிதமாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது தான் சொல்லி ஆகணும். அதான் வந்து நான் பாசிட்டிவ்லேயே நிறையா சொல்லிட்டு இருக்கேன். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்க்ரீன் பிளேல மட்டும்தான் நம்ம நெகட்டிவ் பார்க்க முடியுது. மற்றபடி அவங்க கருத்து ஊசிலாம் வந்து போடுறாங்கன்னா, கருத்து ஊசி போடுறதுனாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தேவைப்பட வேண்டிய கருத்து ஊசி தான் போடுறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா அதுதான் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சுவாரஸ்யம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேல நான் செகண்ட் ஹாஃபில் நகர்த்தின விதம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதனால இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப வாவும் மட்டும் இல்லை, ரொம்ப சூப்பரான படம் இல்லை, ஒரு ஆவரேஜான திரைப்படம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சிங்கப்பூர் சலூன் மற்றும் ப்ளூ ஸ்டார், இந்த 2 படத்தில் நீங்கள் எந்த படம் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 படமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அது வந்து கதையை விட்டு சிங்கப்பூர் சலூன் கதையை விட்டு வெளியே போனாலும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து கதையோடு இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது. எப்படியா இருந்தாலும் 2 திரைப்படம் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, 2 திரைப்படத்துக்கு செகண்ட் ஹாஃப் வந்து பிலோ ஆவரேஜாக இருக்குது. இதனால் வந்து நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு போகணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிக்கும். போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி வந்து சும்மா டைம் பாஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் விருப்பம். நீங்கள் போகிறதும் போகாது உங்களோட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். தேவைப்பட்டால் போய் பாருங்கள். தேவையில்லைனா இந்த திரைப்படத்தை பார்க்க வரேன்றது ஸ்கிப் மூவி தான் இந்த திரைப்படம். ஓகே, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்ற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் ப்ளூ ஸ்டார். ஓகே, இந்த திரைப்படத்துக்கு டிஎஸ்கே டெக் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/5. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.